அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில், ரத்னகிரி. வாகர்த்தா விவசம்ருக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அருணகிரிநாதரால் 14ஆம் நூற்றாண்டிலே பாடல் பெற்ற ஸ்தலம் இது. வேலூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் மெட்ராஸ் டு பெங்களூர் ஹைவேஸில் இருக்குது இந்த கோயில். சுவாமிகள் பாலமுருகன் அடிமைன்னு 1968 மார்ச் 20ஆம் தேதி இங்கே சுவாமியாக வந்தார். சின்ன குன்று மேலே இருந்த கோயிலை பெரிய கோயிலாக மாற்றி இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு. வேலூரிலிருந்து ஆற்காடு செல்லும் வழியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ரத்னகிரி மலை உச்சியில் பாலமுருகன் கோவில் உள்ளது. பாலமுருகன் அடிமை சுவாமிகள் இக்கோவிலை கட்டி நிர்வகித்து வருகிறார். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோவில் முருகனின் அருளாலும் பாலமுருகன் அடிமை சுவாமிகளின் அருளாலும் பக்தர்களின் அருளாலும் ஒளிர்வதாக நம்பப்படுகிறது. காலை 6 மணி முதல் மாலை 8 மணி வரையிலும் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். தேவர்களின் கடவுளாக நம்பப்படும் முருகன் ரத்னகிரியில் வாழ்ந்து அருள் பாலிப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது முதுமொழி. இவ்வாறு முற்காலத்தில் இங்குள்ள குன்றில் முருகன் கோவில் இருந்தது. சரியான வசதி இல்லாததால் சுவாமிக்கு முறையான பூஜை எதுவும் நடக்கவில்லை. ஒரு சமயம் இக்கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் அர்ச்சகரிடம் சுவாமிக்கு தீபாராதனை காட்டும்படி கேட்டார். அர்ச்சகர் கற்பூரம் இல்லை என்றிருக்கிறார். பின்பு பத்தி ஏற்றி வைக்கும்படி வேண்டினார் பக்தர். பத்தியும் இல்லை என்றார் அர்ச்சகர். பரிதாப நிலையில் இருக்கும் கோவிலை நினைத்து வருந்திய பக்தர், தீபாராதனை கூட செய்யப்படாத முருகனுக்கு கோவில் தேவைதானா என்று சிந்தித்தார். உடன் அவரது மனதில் முருகன் பிரசன்னமாக தோன்றவே மயக்கமானார் பக்தர். இதை கண்ட அர்ச்சகர் ஆட்களை அழைத்து வர மலையடிவாரத்திற்கு சென்றார். இதனிடையே எழுந்த பக்தர், இந்த முருகன் என்னை ஆட்கொண்டு விட்டான், கோவில் திருப்பணி தவிர வேறு சிந்தனை எனக்கில்லை என்று மணலில் எழுதி வைத்துவிட்டு அமர்ந்து விட்டார். அதன் பின்பு அவர் யாரிடமும் பேசவும் இல்லை. பிற்காலத்தில் இங்கு குன்றிலேயே முருகனுக்கு தனிக்கோவில் கட்டப்பட்டது. மூலவர் பாலமுருகன், உற்சவர் ஷண்முகர். முருகன் என்னும் திருப்பெயர் இயற்கை அழகையும் இளமையையும் உணர்த்தும் முருகு என்னும் தமிழ் சொல்லிலிருந்து வந்த திருப்பெயராகும். திருமுருகு என்னும் சொல்லும் திருமுருகக் கடவுளை குறிப்பதாகும். திருமுருகக் கடவுள் இயற்கை அழகு மற்றும் என்றென்றும் நிலைத்திருக்கும் இளமை ஆகியவற்றின் வடிவில் திகழ்வதால் முருகன் என்னும் திருப்பெயர் என்றென்றும் உள்ள திருமுருகக் கடவுளின் முக்கால முழுமையை உணர்த்தும் திருப்பெயராக விளங்குகின்றது. மேலும் முருகன் என்னும் அத்திருப்பெயரே முழுமுதற் கடவுளின் முழுமையான பண்பு நலனை உணர்த்தும் சொல்லாக விளங்குவதை எண்ணி பார்க்கும்போது தமிழ் மொழியின் திறன் தெளிவாக தெரிகின்றதன்றோ. மிக பழங்காலம் தொட்டு முழுமுதற் கடவுளாக தமிழர்களால் போற்றி வணங்க பெற்று வரும் திருமுருக கடவுள் வழிபாடு பண்டைக்கால தமிழகத்தில் குறிஞ்சி எனப்படும் மலையும் மலை சார்ந்த நிலப்பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களிடையே தோன்றி வளர்ந்துள்ள வழிபாடாக விளங்குகின்றது. திருமுருக கடவுளின் அறுபடை வீடுகள், திருமுருக கடவுள் விரும்பி அணியும் செங்காந்தள், கடம்பு போன்ற மலர்கள், திருமுருக கடவுளின் ஆற்றல் மிக்க வேற்படையாக திகழும் வேல், திருமுருக கடவுளின் சிறப்பு வாகனமாக திகழும் மயில், திருமுருக கடவுளின்
வெற்றி கொடிகளிலும் பதாகைகளிலும் முக்கியதொரு சின்னமாக விளங்கும் சேவல், திணைப்புனத்தை காத்து வந்தவரும் திருமுருகக் கடவுளின் துணைவியாராக சித்தரிக்கப்படும் வள்ளி அம்மையார் ஆகியோர் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 75 ராஜகோபுரம் கட்டி முதல் கும்பாபிஷேகம் பண்ணார். மாதந்தோறும் தை மாதம், தை கிருத்திகை, எல்லா கிருத்திகையும் இங்கே ரொம்ப விழாவாக கொண்டாடுறாங்க. கிருத்திகை, சஷ்டி, பௌர்ணமி, ஒரு பௌர்ணமிக்கும் இங்கே சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் இதெல்லாம் நடக்குது. சஷ்டி தோறும் காலையில் சத்ருசம்ஹார திருசதி அர்ச்சனை முருகனுக்கு, மாலையில் 5 மணிக்கு திருமுருகன் திருக்கல்யாணம், முருகன் திருக்கல்யாண வைபவம் ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது. மகா கந்த சஷ்டி பெரிய விழாவை இங்கே 6 நாள் கொண்டாடுறாங்க. பங்குனி மாதம் வர உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு 108 பால்கோட அபிஷேகம் ரொம்ப இங்கே சிறப்பாக நடைபெறுறது. சுவாமியுடைய மிஞ்ஞானம் பெற்ற ஆண்டு விழா அப்படின்னு மார்ச் 20ஆம் தேதி, எவ்ரி இயர் மார்ச் 20ஆம் தேதி எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் இங்கே ரொம்ப சிறப்பாக வழங்குறாங்க. ஆடி கிருத்திகை இங்கே கிருத்திகையிலே ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடுறது ஆடி கிருத்திகை. பரணி அன்னைக்கு புஷ்ப பல்லக்கு, ஆடி கிருத்திகை ரொம்ப விழாவாக அன்றைக்கி ஃபுல்லாக முழுதும் கோயில் திறந்திருக்கும். நகை அலங்காரம் வருடத்தில் ஒரு நாள் தான் அந்த அலங்காரம் செய்வாங்க. அன்றைக்கி தான் அந்த அலங்காரம், அது சுவாமிகள் கையாலே அவரே செய்வார் அந்த அலங்காரத்தை. இங்கே சுவாமிகிட்ட அவங்களுடைய குறைகள்லாம் எதாவது எழுதி கேட்டிங்கன்னா சுவாமி பதில் தராங்க. கல்யாணம் ஆகாதவங்க, பிஸ்னஸ் பற்றி எல்லாத்த பற்றி சாமிகிட்ட கேட்குறாங்க. அதை நிறைவேறி அவங்கவுங்க செய்கிற பால் அபிஷேகம் எல்லா காணிக்கையை கொடுக்கறது எல்லாம் வச்சு தான் இந்த கோயிலை இவ்வளோ பெருசாக சுவாமி பண்ணியிருக்காரு. சுவாமி எல்லாருக்கும் இந்த குழந்தையை பற்றி நிறைய பேர் எழுதி கேட்பாங்க. 11 வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்கன்னு சொல்லி எழுதி கொடுப்பாரு. முருகனை வழிபடுங்கன்னு எழுதி கொடுப்பாரு. முடிஞ்சவொடனே அவங்க கொடுக்குற காணிக்கை முடிஞ்சவொடனே பால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு எழுதுவார். ரத்னகிரி முருகப்பெருமானுடைய திருக்கோயில் 14ஆம் நூற்றாண்டிலேயே அருணகிரிநாத பெருமானால் ஒப்பிலா மாமணி கிரிவாசா என்று பாடல் பெற்றது. சொந்த ஊர் ஆற்காடு. ஆற்காட்லேருந்து அடிக்கடி வருவேங்க கோயிலுக்கு, பாலமுருகனுக்கு. வந்ததுன்னா நல்லதெல்லாம் நடந்துக்குதுங்க. எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, வீடு கட்டிக்கிறேன், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், எல்லாமே நல்லபடியாக நடந்துக்குதுங்க. முருகப்பெருமானால பார்த்தா எனக்கு நிறைய இது கிடைச்சிருக்கு. இங்கே வந்த அப்புறமா எனக்கு குழந்தை இது கிடைச்சது மிகப்பெரிய இது. நான் சந்தோஷமாக இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கேன். வல்வினை போம் துன்பம் போம் நினைஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை வீரம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனா கையில் வேளாளனை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக ஈரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் சடுதியில் வருக. ரகண
ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவ ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகண வருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 பாசாங்குஷம் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தம் ஒளிரும் ஷண்முகன்றியும் தனியொளியோவும் குண்டலியான் சிவகுகன்றினம் வருக மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியும் இடது குண்டலமும் 6 தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மாறும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் படிய நெர்முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கும் கதறிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முள்கள் பிதுங்கிட செக்கு செக்கு செதிர் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு வடிவேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சொழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங் புன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருதி பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ண
முன்னாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரஹண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா. பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுரு செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே காரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம். வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்த மைந்தனன் மீதுன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடனொரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காத தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலு வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தர் கைவேலாங்கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாத பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த குருபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதும்
மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி நிறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வே